இது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஏற்கனவே பலமுறை அது எவ்வாறாக நடைபெறும் என்பது குறித்த கருத்துக்களை பாராளுமன்றத்திலும் மத்திய அரசும் தொடர்ந்து தெரிவித்த இடத்தில் இதில் வேண்டுமென்றே தேர்தல் நேரத்தில் ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையாக திமுக செய்யக்கூடியது பார்க்க முடிந்த ஒன்று. தற்பொழுது எந்த அறிவிப்பும் வரவில்லை, எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுக்க பிரச்சனை என்று வேண்டுமென்றே மக்களிடம் ஒரு பிரச்சனையும் எதிர்க்கட்சிகள் மீது சொல்ல முடியாத இடத்தில் இதை ஒரு பிரச்சனையாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஒழுங்கா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 50 பைக்குகளை அவங்கவுங்க நிர்வாகிகள் போய் ஒரு பெட்ரோல் பங்க்லயும் விட்டுட்டு அடைச்சு நிறுத்தி பொதுமக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்பினதை நம்ம மறக்க கூடாது. அப்படி வேண்டுமென்றே மக்களிடம் வேண்டுமென்றே இதை தூண்டி விடுவதற்காக எதிர்கூட்டணியில் நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் விதமாக செய்கிறார்கள். மக்கள் நம்ப மாட்டார்கள். இது பெட்ரோல் டீசல் விஷயத்துல என்ன செஞ்சாங்களோ அந்த கள்ளத்தனத்தை, அந்த திருட்டுத்தனத்தை இப்பயும் பண்றாங்க. இதுதான் இது. மறுசீரமைப்பு பத்தி எதுவுமே அரசு தெரிவிக்காத இடத்துல புதியதாக எங்க இருந்து முளைத்ததுன்னு தெரியல. இவங்க செஞ்ச ஊழலுக்கும் இவங்க செஞ்ச மற்ற விலைவாசி உயர்வு போன்ற மற்ற பல்வேறு விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னும் பாலியல் வன்கொடுமை என்பது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 55% உயர்ந்திருக்கு. சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 125% உயர்ந்திருக்கு. போதைப் பொருள் புழக்கம் கரை புரண்டு ஓடுகிறது தமிழகத்தில். இதையெல்லாம் மறைப்பதற்காக திட்டமிட்டு இன்றைக்கு திமுக செய்யக்கூடிய விஷயங்களாக தான் பார்க்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவதற்கு இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தேர்தல்ல பெரிய தொய்வு காத்திருக்கிறது என்பது தெரிஞ்சிட்டு அடுத்த போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இது அவசரமா இதெல்லாம் செய்யணும்னா காரணம் திமுகவோட தொய்வு தான் காரணம். அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.